Praise the Lord. Faith Prayer, ஜீசஸ் கிரைஸ்ட் ஷாலோம் மினிஸ்ட்ரி இருந்து பாஸ்டர் ஏர்னஸ்ட் பேசுகிறேன். உங்களுக்காக ஒரு நற்செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஆயத்தமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேச வாஞ்சிக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கறதான யூடியூப் வழியாக 1000 லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் கர்த்தாவே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவர்கள் மன திரும்பட்டும், இந்த வாக்குத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளட்டும். உயர்த்துல கர்த்தாவே அவர்களை உயர்த்திடும். தாழ்த்தினுடைய கருத்துல ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டுகொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமானவர்களே, இந்த யூடியூப் வழியாக பார்க்கறதான ஜனமே, இந்த வருடமெல்லாம் நான் காத்திருந்தேனே, எதுவுமே எனக்கு லாபம் இல்லையே, நான் சோர்ந்து போயாச்சு, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் என்பதாக சொல்லுகிறதான என்னுடைய மகனே, என் மகளே, இந்த வேளையில் அவர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தருக்கு காத்திருப்பது எப்படி? தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த ஜெபம் செய்தேன் என்பதாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆவியோடு உண்மையோடு நீ தேடினியா? அதுக்காகவே நீ கடைசி முட்டை இருந்தியா? இல்லையே, நான் அதுக்கு பின்னாடி அப்படி ஓடினேன், கஷ்டப்பட்ட வேலை செஞ்சு எதுவுமே லாபம் இல்லை என்பதாக சொல்லுதானே. என்னுடைய மகனே, மகளே, இன்றைக்கு தேவனுடைய பலன் உனக்கு இறங்க போகிறது. நீ காத்திரு. நிச்சயமா ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவராவது இயேசுவுக்காக காத்திரு. அப்பொழுது அந்த வல்லமை பாய்ந்து வர உனக்குள்ள எல்லா பிரச்சனைகள் நீங்கி போவோம். இந்த வருடம் எனக்கு தோல்வியாக இருக்குது, வேலை இல்லை, எனக்கு கஷ்டம், கடன் பாரம், பிரச்சனை எதுவுமே எனக்கு சந்திக்கப்படல என்பதாக நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். இந்த வருடம் 2020 உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் 2021 காலம் வைக்கும் போதே மதில்கள் கீழே விழும். உனக்கு எதிராக இருக்கிறதான எல்லா மலை போல பிரச்சனைகள் கீழே விழும். உனக்காக நானே வழியும் சத்தியம் ஜீவனை சொன்ன இயேசு கிறிஸ்து உனக்கு வழி அவர் காட்ட வாஞ்சிக்கிறார். உன்னுடைய கரம் பிடிச்சு அவர் நடத்த அவர் வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். உனக்கு வியாதியா, உனக்கு பிரச்சனையா, இன்றைக்கு நீ சுகமாகுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லுகிறேன், வியாதி விட்டு உன்னை விட்டு அகன்று போட்டோம். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், கடன் பாரம் பிரச்சனை நீங்கி போட்டோம். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், நீ உயரு. இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், நீ ஆசீர்வதிக்கப்படு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லுகிறேன், உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உனக்கு பிசினஸ் இல்லையா? நல்ல பிசினஸ் ஆக போகுது. விசுவாசி, உன்னுடைய பிரச்சனைகளால் நீங்கி போகும். எதுக்காக நீ வந்தாய்? எதுக்காக நீ தேடினாய்? எதுக்காக இந்த வாழ்வு என்பதாக ஒரு கூக்குரல் உனக்கு இருந்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கூக்குரல் நான் கேட்கிறேன். உனக்கு ஒரு பெரிய பலனை தரப்போகிறேன். ஒரு பெரிய பலன், பரிசுத்தருடைய அபிஷேகம் உன்மேல் வரும்போது அந்த சட்டைகளை அடைத்து உயரத்தில் பறக்கிறவன மாதிரி உன்னை நான் பறக்க நான் வாஞ்சிக்கிறேன் சொல்றாரு. நீ ஆயத்தமா? இப்பொழுது ஒப்புக்கொடு. நீ இருக்கிற எந்த நிலைமையில இருந்தாலும் இப்பொழுது ஒப்புக்கொடு. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வாஞ்சிக்கிறார். இப்பொழுது உனக்கு அபிஷேக ஆவியானவர் வரப்போகிறார். ஒப்புக்கொடு. உன்னை அவர் உயரத்தில் வைக்க வாஞ்சிக்கிறார். நீயோ எனக்கு ஒன்றும் முடியலையே, எதை செய்ய முடியல, பின்னாடி போயிட்டே இருக்கிற. இல்ல, ஃபார்வர்ட்ல வா, முன்னாடி வா. எடுத்த காலை நீ பின்னாடி வைக்காத, உன்னுடைய காலை முன்னாடி வை. இயேசுவை முன்னே வச்சு பார், உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். இயேசுவை நீ முன்னே வச்சு பார், அற்புதம் நடக்கும். இயேசுவை உயரத்தில் வச்சுப்பார். எல்லா போக்கஸ் எல்லாம் இயேசு மேல இருக்கட்டும். உன்னுடைய பிரச்சனை எல்லாம் அகன்று போவோம். அவரே உன்னை நடத்த போகிறார். என்னுடைய மகனே, இது கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ, நான் தாழ்ந்த இடத்துல இருக்கிற இல்லை, உன்னை உயர்த்தில் வச்சு பறக்கிற மாதிரி அவர் வாஞ்சிக்கிறார். நீ மேலே தான் இருக்கணும் என்பதாக வாஞ்சிக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது ஒப்புக்கொடு, முனங்கால போடு. ஒரு இறுதிய மாற்றம் வரப்போகிறது. விசுவாசிக்கிறையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்களாலும் அதிகமாக நேசிக்கிறான் எங்கள் தகப்பனே. இந்த வேலையில் இந்த யூடியூப் வழியாக பார்த்து ஜனங்களை கட்டாமே உயர்த்தில் பறக்கிற மாதிரி ஒரு அபிஷேகத்தை தருவதாக இப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமை பாயற்றும், அபிஷேகத்தின் சக்தி இறங்கட்டும் கர்த்தாவே. அப்படி செய்த பின்னாலுக்கு நன்றி. ஜனங்களை உயர்த்தும் ஆசீர்வாதம் கர்த்தாவே. தோல்வியின் அனுபவத்தை எடுத்து போடும் கர்த்தாவே. வெற்றியை தாரும். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். கனத்தை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகொள்கிறோம் பிதாவே, ஆமென்.